ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த எல்ஜி மானிட்டரோட இந்த போலாரிஸ்ட்டு ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மானிட்டரில் இருந்தால் தான் படம் தெரியும். இதை எப்படி நம்ம குறித்து எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுக்கோங்க. அந்த கத்தியை வச்சுட்டு அவ்வளோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்லைஸ் பண்ணுங்கள். அதாவது இப்படியே இழுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். இதனால் கண்ணாடியில் போய் கீழே விழுந்துருமானா பயப்படாதீங்க, விழுகாது. கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் கூட வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணுங்கள். தின்னர் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் தின்னர்லாம் அப்ளை பண்ண வேணாம். ரொம்பவும் அழுத்தி பிடிச்சி இது பண்ணிடாதீங்க. சும்மா அதை ஹிட்டாக அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? அதை நான் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாருங்கள், நான் இப்போ ஒரு ஷார்ப்பாக ஒரு கார்னர் எடுத்து கட்டுறேன். இப்போ எப்படி இருக்குங்களா? நம்ம இதை வச்சு நல்லா அப்படி கீழே போட்டிங்கன்னா இங்கே நம்ம அழுக்கும்போது கத்தி நல்லா அப்படி போட்டுட்டு ஸ்டிக்கர் வந்து ஒரு இதாகும். இது வந்து மேலே இருக்க ஸ்டிக்கர் தான். இன்னும் இதுக்கும் கீழே அடியில் இருக்கும் ஸ்டிக்கர். கண்ணாடி உள்ள, அதாவது வந்து கண்ணாடி தெரியும். இந்த பேப்பர்லாம் போயிட்டு இந்த மாதிரி கண்ணாடி தெரியணும். இப்போ அவங்களுக்கு தொட்டு பார்க்கையில் அந்த வலுவலுப்பு தன்மை தெரியும். கண்ணாடியை தொட்டு பார்க்குற டிஸ்பிளே டச் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். அது வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பேப்பரை வந்து க்ளீன் பண்ணணும். உடச்சிடக்கூடாது, கவனம். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. நம்ம கூடாது க்ளியர் பண்ணி எடுத்துருக்குறோம். ஃபுல் பண்ணிட்டு நான் வீடியோ போடுறேன். ஹாய்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.